அது நடந்து முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. இன்னும் அதெல்லாம் ஒரு விஷயம்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்படியே சும்மா இருந்தா அதுதான் நினச்சிட்டு இருக்கும். அதை தொட்டு என்ன கூட வேலைக்கு வா, சின்ன சேஞ்சு கிட்டும். இன்னைக்கு இந்த வீட்டில் தான் கலெக்ஷன். ஹலோ சார். மூணு மாதமாக டியூ கட்டல. ஃபோன் பண்ண ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. எப்போ வந்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆகட்டும், என்னோட எல்லா கடனுமே தீர்ந்துடும். ப்ராஜெக்டா? என்ன சந்திரனுக்கு ராக்கெட்டை விட போறியா? அதுக்கும் மேலே. மேலாண்ணா டைம் மிஷின். இதான் நாங்கள் கண்டுபிடிச்ச டைம் மிஷின். இது டைம் மிஷின் மாதிரி ஒன்றும் இல்லை. ஆளுக்கு சாக்கு கொடுத்து இல்லையா மிஷின் போல இருக்குது. கொஞ்சம் என்னோட தியரியை கேளுங்க. இப்போ இது டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது. எனக்கு டெஸ்ட் பண்ண ஒரு ஆள் வேணும். ஏன்னா உனக்கு தியரி ஒன்றும் கேட்க டைம் ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு வாரத்தில் டியூ கட்டலைங்கி இந்த கிரைண்டரை கொண்டு போவேன். கிரைண்டரா? ஆஷிக், சொல்லு. நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? எதை? அந்த கிரைண்டரையா? நீ அந்த பைத்தஞ்சலியில் நம்பிட்டு இருக்கிய? இல்லை, உனக்கே தெரியும் என் லைஃப்பில் அந்த ஒரு நாள் நான் அந்த தப்பு பண்ணலன்னா நீங்கள் நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன் எனக்கு தெரியும்ல. இங்கே பாரு, இந்த விஷயம் நம்மளை விட்டால் வேறு யாருக்குமே தெரியாது. அவங்க ஊரை விட்டு போய் யூஎஸ்ல எப்போ செட்டில் ஆயிடுச்சு. மறந்துடு. பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். உங்களை மாதிரி சயின்டிஸ்டோட சேவை நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை. அதனால் நான் உங்களுக்கு உதவி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நைஸ். பை த பை, ஐ ஆம் டாக்டர் லிபின். என்னோட அசிஸ்டன்ஸ் இப்போ எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது ஒரு டைம் மிஷின். இது ஒரு டைம் மிஷின். ஆமாம், இது ஒரு டைம் மிஷின். இதால் நம்மளை பாஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும். പക്ഷെ ഫ്യൂച്ചറിലോട്ട് പോകാൻ പറ്റില്ല. நீ பாஸ்ட்டுக்கு போய் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது உன் மொத்த டைம்லைனே மாற்றிடும். இதுதான் ஆக்சுவல் டைம் லைன். நாங்கள் ஒன்று பாஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறோம். நீ அங்கே பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒரு புது டைம் லைனை க்ரியேட் பண்ணும். சப்போஸ் இந்த இன்டர்மீடியட் பார்ட் நம்ம ஆக்சுவல் டைம் லைனோட ஒத்து போகலைன்னா உனக்கு திரும்பி வர்றதுக்கு ப்ரெசன்ட்னு ஒன்று இருக்காது. நம்மளோட எய்ம் ரொம்பவே சிம்பிள். நாங்கள் உங்ககிட்ட ஒரு காயினை தருவோம். அது பாஸ்டில் இருக்க நிசாந்தன் ஒருத்தங்கிட்ட கொடுக்கணும். வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. இவ்வளோ பெரிய டைம் மிஷினில் நான் பாஸ்ட்டுக்கு போனேன்னா என் மேலே யாருக்கும் சந்தேகம் வராதா? குட் கொஸ்டின். இங்கே தான் நம்மளோட தியரியோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இருக்குது. நீ மட்டும்தான் பாஸ்ட்டுக்கு போக போகிற. மிஷின் உங்க கூட வர போகிறதில்ல. அப்போது வெயிட், இந்த பார்ட் விச் மீன்ஸ் அவர் பாஸ்ட் ஒரு இமேஜினரி செக்ஷன். நீ பாஸ்ட்டுக்கு போவ ஆனால் போக மாட்டேன். உன்னோட ஃபிசிக்கல் பாடி பாஸ்ட்டுக்கு போகும் ஆனால் போகாது. புரியல? சிம்பிளாக சொல்ல போனால் உன்னோட ஒரு காப்பி அதை நம்ம பாஸ்ட்டுக்கு சென்ட் பண்ண போகிறோம். லைக் சொமேட்டிக் செல் நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர். ஸ்டில் உன் மெமரி அவங்ககிட்ட தான் இருக்கும். ஆல்சோ நீ பாஸ்ட்டில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணேன்னா அதுவும் ப்ரெசென்ட்டே ஆஃபர் பண்ணும். இந்த தியரி நீ எடுத்துகிட்டு போகிற ஆப்ஜெக்ட்ஸுக்கும் பொருந்தும். That's what your body which is in the part is called capricious, unstable. മാക്സിമം 24 മണിക്കൂർ അതിനുമ്പ് തിരിച്ചു വന്നിക്കും. இல்லைன்னா நீ பெர்மனண்டாக அந்த டைமென்ஷன்லேயே மாட்டிப்ப. இந்த வாட்சில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணாதும் நீ ப்ரெசென்ட்டுக்கு திரும்பி வந்துடுவ. தொலைச்சிடாத. இந்த இன்ஜெக்ஷன்லாம் இருக்குது. ஜஸ்ட் என்னோட பிரெயின் செல்ஸை ஆக்டிவாக வச்சுக்கணும். കോയിന് താരൻ്റെ അടുത്ത് കൊടുക്കണമെന്നറിയാല്ലേ? ഓർമ്മ ഉണ്ടല്ലേ? അതാ വീഡിയോ ഒരു കൂടെ കാണിച്ചിരുന്നു. நோ அவன் சரியான ரீல்ஸ் பைத்தியம். சம்டைம் அவனை கன்வின்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவனை பார்க்க தலை அஜித் மாதிரி சூப்பராக நடிக்கணும்னு சொல்லிடு. ஆல் தி பெஸ்ட்.
டைம் October 1st 2026க்கு செட் பண்ணியிருக்கேன், விச் மீன்ஸ் 12 months ago. நோ, டேட்டு 2024 February 3rd செட் பண்ணுங்கள். ஒய் ஏன்னா அப்போ கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும், அதான். ஓகே குட். உன்னோட பர்ஸ் மொபைலை கொடு. நீ அங்கே எந்த கேஷ்மே யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த சீரியல் நம்பர் அங்கேயும் தேவைப்பட்டா பிட்டாக்கெட் தான். பட் ரிமெம்பர், எக்காரணத்தை கொண்டும் நீ உன்னோட பாஸ்ட் வெர்ஷனை பார்த்துடக்கூடாது. சப்போஸ் பார்க்குற சுச்சுவேஷன் வந்தால் முகத்தை மறைச்சிக்கோ. என்கிட்ட ஒரு மாஸ்க் இருக்குது, க்ளவுஸும் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இதை தொலைச்சிடாத. இது ஒர்க் ஆகிருச்சு. ஆனால் நான் ஏன் இங்கே வந்தேன்னு எனக்கு தெரில. பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இங்கேருந்து நான் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் நடக்கணும். ஐயோ, விளையாட தெரியாம கிரவுண்டுக்கு வந்து ஏன்டா எங்க உயிரை வாங்குறீங்க? சீக்கிரம் எடுத்துருவாடா. உன்னோட லைஃப்பில் ஒருத்தன் வந்து நீ லைஃப்பில் பண்ண போகிற ஒரு பெரிய தப்பை பற்றி சொல்லி அது நடக்காமல் இருக்க சொல்யூஷன் சொன்னா கேட்பியா? ஓ, கேட்க மாட்டேன். சைக்கோ, நீ கேட்டு தான் ஆகணும். அப்புறம் ஏன்டா கேட்பேன்னு கேட்டேன்? நீ கேட்கணுங்கிறதுக்காக தான் அப்படி கேட்டேன். அதான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல. நீ இன்னைக்கு ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ண போகிற இல்லையே? நோ, இன்னைக்கு ஈவினிங் அவளை ப்ரப்போஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். தயவு செய்து அந்த தப்பை பண்ணிடாத. அவள் உனக்கு நோ சொன்னால் கூட பரவாயில்ல. ஓ, உண்மையாவா? அது சரி, நீ எதுக்கு மாஸ்க் போட்டிருக்க? அது மட்டும் இல்லை, நாளைக்கு உன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவளை ப்ரப்போஸ் பண்ண போகிறான். அவள் அவனுக்கு தான் ஓகே சொல்லுவா. நீ அவளை ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன்னு சொல். பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு கொத்த வேலையை கையாள போலான் இருக்கேன். கையில் 5 பைசா இல்லை. புலி பஸ்டாரும் புல்ல திங்காத சொந்து. அண்ணாலே பண்டத்துக்கு ஒரு 10 ரூபா. இருடா, இன்னைக்கு இன்னும் வசூல் ஆகலை. ஏதாவது இழிச்சாயம் வருவான், பார்ப்போம். இழிச்சவாயன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நாங்கள் பொதுவாக யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதில்ல தம்பி. நான் காசு கொடுக்குறேன். இன்னைக்கு ஈவினிங் ஒருத்தன் எப்படி போவான்? அவனை பிடிச்சி வச்சு 7 o'clock வரைக்கும் எங்கேயும் போடாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அப்படின்னா ரொம்ப செலவாகுமே. உனக்கு கட்டுப்படி ஆகாது. இதில் நிறைய காசு இருக்கு. இவ்வளோ காசை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. பாடா, சாகிறதுக்கு முன்னாடி 500 ரூபா நோட்டை பார்த்துட்டேன். தம்பி, அவனோட ஃபோட்டோ வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? அவன் பார்க்க அப்படியே என்ன மாதிரியே இருப்பான். அவன் உன்னோட தம்பியா? இல்லை, அப்போ உன் அண்ணனா? அதுவும் இல்லை. ஓ, அப்போ உங்கள் அப்பாவோட. ஓ, நாங்கள் ட்வின்ஸ். போதுமா? அவன் உங்ககிட்ட தப்பிக்க என்ன வேணாலும் சொல்லுவான். ஏமாந்துடாதீங்க. எங்களை பற்றி உனக்கு தெரியாது. வேலை முடிஞ்ச மாதிரி நினச்சிக்க தம்பி. ம், தம்பி, கலெக்ஷன் காசில் ஒரு டீ சொல்லு. தம்பி, ஒரு பூஸ்ட் வாங்கிட்டா. தம்பி, எனக்கு ஒரு கார்லிக்ஸு. சரிண்ணா, போயிட்டு வரேன். ஓடி போலி. ஒருவேளை அவங்கிட்ட உன்ன மாதிரியே ஒருத்தன் வந்து தான் உன்னை பிடிச்சி வைக்க சொல்லி காசு தந்தான். இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மறந்துட்டேனே. டேய், அங்கே பாரு, அங்கே பாரு, அவன் சொன்ன ஆள் வரான் பாரு. அவனே தான். அவன் இல்லை, அவன் சொன்னா அவனை மாதிரியே இருக்க அவன். அப்போ இவன் தான் அவன். அப்படி அமுக்குங்கடா அவனை.
உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல அதெல்லாம் மறந்துட்டேன். அப்புறம் பேசலாம் வா. என்ன ஏன்டா எடுத்துகிட்டு போகிறீங்க? தலைவர்கிட்டே பேசி. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஒன்று என்ன 100 சொல்லு, நிறைய நேரம் இருக்கு. என்ன ஏன்டா பிடிச்சி வச்சிருக்கீங்க? ஆமாம், அதுக்கு தான் காசு வாங்கியிருக்கோம். நான் என்ன மாதிரி இருக்க இன்னொருத்தனை பிடிக்க சொன்னேன், என்ன இல்லை. ஆமாம், நீ தான் உன்னை மாதிரி இருக்க, அதான் உன்னை பிடிச்சி வச்சிருக்கோம். நான் அவனை மாதிரி இருக்கேன், ஏன்னா நான் தான் அவன். அதனால தான்டா உன்னை பிடிச்சி வச்சிருக்கோம். ஐயவா, அதை சொன்னதே நான் தான்டா. நீ இப்படியெல்லாம் சொல்லி தப்பிக்க பார்ப்பேன், நான் அப்போவே சொன்னேன். ஐயோ, உன்னை பற்றின மொத்த ஜாதகத்தை அவன் சொல்லிட்டான். நீ என்ன சொன்னாலும் உன்னை 7 மணி வரைக்கும் ஒரு இடம் விட மாட்டோம். அட அங்கே பாரு, அண்ணங்காக்கா. அண்டாங்காக்கா எங்க நம்ம ஊரில் எனக்கு தெரியாது யாரில் ஆண்டாங்காக்கா. போங்கடா, பசப்பையவனடா. மறுபடியுமா? நான் அவ்வளோ சொல்லி நீ கேட்கல. நோ, நான் ஜஸ்ட் வாக்கிங் தான் போகிறேன். see you, bye. கையே எடு. சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம இதை பேசி தீர்த்துக்கலாம். ஹே, உன்னோட ஃப்ரெண்டை இப்போ எங்கே போனால் மீட் பண்ணலாம்? அதான் அவ தான். എന്താണെന്ന് അറിഞ്ഞൂടാ, എന്തുകൊണ്ടാണെന്ന് അറിഞ്ഞൂടാ, എന്നെ കാണുമ്പോൾ എൻ്റെ അവിടെ ജീവിക്കാൻ തന്നെ. I love you. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. மெய்யாகுமா வேப்ப என்ன நெய்யாகுமா, விண்மீனுக்கு தண்ணி மேல சந்தேகமா, ஏழு பொண்ணு லிரிக்ஸும் மறந்து ஆய் தக்க மாதிரி. ப்ரோ, எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, நான் சொல்கிறது கொஞ்சம் கிளியராக கேளுங்க. இல்லை, எனக்கு ரீல்ஸ் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, ஒரு ரீல்ஸ் தானே, பண்ணுங்க. நோ 30 days 30 reels சேலஞ்ச். சரி, ஒரு ரீல்ஸ் தானே, பரவாயில்ல, பண்ணுங்க. நோ, ஒரு நாளைக்கு 30 reels. என்னது ப்ரோ, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை ப்ரோ, நான் 10 மினிட்ஸில் போய் நோ, எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கு. என்ன அதை மட்டும் சொல்ல வச்சிடாத ஆண்டவா. ப்ரோ, நீங்கள் பார்க்க தல அஜித் மாதிரி நல்லா நடிக்கிறீங்க. இப்போ என்ன சொன்னீங்க? அதான் தல அஜித் மாதிரி நல்லா நடிக்கிறீங்கன்னு சொன்னேன். சொல்லுங்க தலைவரே, சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த காயினை 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் லிபின் கிட்ட கொடுக்கணும். எக்ஸாக்ட் டைம், லொக்கேஷன் எல்லாம் இந்த பேப்பரில் எழுதியிருக்கேன். அவ்வளோதான், தேங்க்யூ. இன்னும் 3 வருஷம் டைம் இருக்கு, அது வரை ரீல்ஸ் பண்ணோம். அஜித் மாதிரி இருக்குன்னு நானே. என்னது, தளபதி கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாரா? ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இனி வர ஒவ்வொரு படத்துலையும் டைலர்லாம் சும்மா வெறித்தனமாக இருக்கு. வந்தா தானே. இரு, நேற்றுக்கு ஒன்றை பார்த்தேன், உன் தலையில் இவ்வளோ முடியலையே. அது ஒன்றும் இல்லைப்பா, நேற்று நைட்டு தான் ஹேர் கட் பண்ணேன், வரட்டுமா?
இரு, ஹேர் கட் பண்ண முடி குறையத்தானே செய்யும். சரி, அவன் கிடக்குறான் மயிராண்டி. ஹலோ மக்களே, 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 3 வருஷம் கழிஞ்சு கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டி இன்னைக்கு இந்த காயினை கொடுக்க வந்திருக்கேன். இதுதான் நம்ம ஃப்ரெண்டு லிபின். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொட்டம் வந்து இந்த காயினை வந்துட்டா தர என்ன. டேய், நீ இங்கே இருக்க, இதுக்கு நீயே வந்துட்டு இந்த காயினை கொடுத்துருக்க வேண்டியதானே. இது ஒரு காய் ஜெயிச்சிட்டோம். ஆமாம், இது ஒர்க் ஆயிருச்சு. ஆல் தி பெஸ்ட். அப்போது என் வேலை முடிஞ்சிருச்சு. மீண்டும் சந்திப்போம். மாஸ்டர், மிஷினை ரெடி பண்ணுங்க. என்னையும் பாஸ்ட்டுக்கு அனுப்புங்க. மிஷினா? எந்த மிஷின்? அதான் மாஸ்டர், டைம் மிஷின். എനിക്ക് ഒന്ന് പാസ്റ്റിലോട്ട് പോകണമായിരുന്നു. டைம் மிஷினா? அது எங்கே இருக்கு? உட்காருங்க, சொல்கிறேன். இது டைம் மிஷினே கிடையாது. அப்போ அப்போ நீங்கள் ஒன்று டென்டிஸ்ட் இல்லையாலே? அப்போ எப்படி இந்த காயின் இவன்ட்ட வந்துச்சு? என்கிட்ட 2 காயின் இருந்துச்சு. ஒன்று அவங்ககிட்ட கொடுத்தேன், ஒன்று இவங்கிட்ட கொடுத்தேன். பேச வேண்டியதை எழுதி கொடுத்தேன், உங்களை மாதிரி. அப்போ நீ இன்ஜினியர் இல்லையா? அப்போ நீ கெமிஸ்ட் இல்லையா? அப்பாவே என்னை பற்றி உங்களுக்கு தெரியண்டாமா? அது சரி, கையில் என்ன வச்சிருக்கு? என்னது இது? 12th கொஸ்டின் பேப்பர். அப்போ அதுக்கு എന്തിനു വേണ്ടിയിട്ട്? அவன் லைஃப்பில் பண்ண ஒரு சின்ன தப்புனால தான் இவ்வளோ நாள் டிப்ரெஷனில் இருந்தான். அப்படி ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான். இப்போ அவன் அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்திட்டான்னு நம்பிட்டு இருக்கான். இது எல்லாமே ஒரு ட்ராமா தான். ஜெயிச்சிட்டோம். வேற யார்ட்டாவது கேட்டான்னா? இந்த விஷயம் வேறு 3 பேருக்கு தான் தெரியும். அவனுக்கு, அவன் ஃப்ரெண்டுக்கு, அவன் ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு ஃபாரினில் செட்டில் ஆகிட்டா, நோ ப்ராப்ளம். அப்போ அவன் ஃப்ரெண்ட் அவன்கிட்ட சொல்ல மாட்டானா? ஹலோ ஆஷிக், நான் ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? இப்போது அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கும்ல? ப்ரொப்போஸா? நீயா? போ, காமெடி அடிச்சுட்டு இருக்குது. எப்படி? ஏன்னா இந்த பிளானே அவனோடது தான். இதெல்லாம் நம்புதா போலியா இருக்கு? அது எப்படி? அவன் டைம் மிஷினே இல்லாத அவன் பாஸ்ட்டுக்கு போனான்னு நம்ப வச்சியா? சரி, அப்படியே அவனை கற்பனை பண்ண வச்சிருந்தாலும் நீங்கள் சின்ன மாதிரி பண்ணியிருப்பான்னு என்ன கேரண்டி? குட் கொஸ்டின். இது எடுத்தும் கௌத்தம்னு பண்ண பிளான் கிடையாது. 6 மந்த் பிளான் பண்ணி பண்ண பிளான். ஸ்டெப் 1, அவன் இந்த இடத்துக்கு எதிர்ச்சியாக வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அவனை யாரும் ஃபோர்ஸ் பண்ணவோ கம்பல் பண்ணவோ கூடாது. ஸ்டெப் 2, அவன் நம்புற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அண்ட் தியரி. இதான் இந்த பிளான்லேயே முக்கியமான பார்ட். அவனுக்கு பாஸ்ட்டில் ஒரு சின்ன கீரல் உடம்புல பட்டா கூட திரும்பி வந்து அது ஏன் இப்போ இல்லைன்னு கேட்பான். அதுக்கு தான் இந்த இமேஜினரி ஃபாஸ்ட் செக்மெண்ட் காப்பி தியரி. இப்போ அவனை ஃபுல்லாக நம்ப வச்சாச்சு. இப்போ அவனை பாஸ்ட்டுக்கு போன மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். யாருன்னே தெரியாத உன்னோட ரீல்ஸை மட்டும் காட்டி அவனை மீட் பண்ண வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 3 hour அவனோட ட்ரீமை நம்ம நோட் பண்ண போகிறோம். அவன் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, யாரை பார்க்கணும், எல்லா ரூல்ஸுமே அவன் மனசில் ஆழமாக பதியும். ஸ்டெப் 3, ட்ரக்ஸ். நம்ம பிரெயினில் லிம்பிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அமிடேல், ஹிப்போகாம்பஸ், ஆன்டி அவுட்டர் லேயரான செரிப்ரல் கார்டெக்ஸ், அதுதான் அவன் கனவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ண போகுது. ஹிப்போகாம்பஸில் தான் அவன் நினைவுகள் எல்லாமே பதிஞ்சிருக்கும். அதை பயன்படுத்தி தான் மொத்த பாஸ்ட் செக்மெண்ட்டை அவன் மெமரியில் சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி? கெலாட்டமின் ஹெக்ஸர். இது அவனோட லூசிட் ட்ரீமை இன்க்ரீஸ் பண்ணி ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொண்டு போகும். லூசிட் ட்ரீம்னா வேற ஒன்றுமே இல்லை, நம்மளோட கனவை நம்மளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் நரேட்டிங் த கேரக்டர் அண்ட் என்விரான்மெண்ட். பட் ஸ்டில் நம்மளால் அது கனவுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ டு கெட் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கோபோலமைன், கெட்டாமின், எக்ஸட்ரா. கெட்டாமைனை இன்ஜெக்ட் பண்ணால் 1 to 5 minutes அவன் ஹிப்னோசிஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவான். பட் அவனை பொறுத்தவரை அவன் இப்போ பாசிட்டிவ் போயிட்டான். பட் ஸ்டில் இட் வாஸ் அன்பிரடிக்டபிள். ஸோ வாஸ் த தியரி. அவன் மைண்டில் நம்ம ஃபீட் பண்ண ஸ்டோரி சிமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் டைம் பிரெயின் இல்லாஜிக்கல் ஸ்கிரிப்டை சிமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அவனுக்கு சந்தேகம் வர வாய்ப்பு. ஸோ டு கெட் ரிட் ஆஃப் திஸ் நம்ம ஒரு மென்டல் ஆங்கரை யூஸ் பண்ண போகிறோம். இன் அவர் கேஸ் இந்த அனலாக் ஹேண்ட்காக் தான் நம்மளோட மென்டல் ஆங்கர். அவன் பிரெயின் நம்ம தியரியை முழுசாக நம்பினதுனால இது அவன் வேக்கப் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. பட் அவனை பொறுத்தவரை அவன் ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டான். அவன் கண்டுபிடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஒரு வேலை கண்டுபிடிக்கலாம், பட் அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு வேளை கண்டுபிடிச்சா அது நம்ம பிரச்சனை இல்லை.
புலி பஸ்காரம் புல்ல திங்காத. இப்போ என்ன நெய்யாகுமா அவன்கிட்ட காட்டல நடுக்க காட்டுற வந்து இரு நேற்றுக்கு ஒன்றை பார்த்து வீடியோ பிளே கொடுத்தணும். வீடியோ பிளே